Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web developmentல நம்ம HTML பற்றி பார்த்துட்டு வரோம். இது 4th tutorial, list, HTML list. HTML வந்து ordered, unordered, definition அப்படின்னு 3 லிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுது. ordered list அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸை ஏதோ சம் ஆர்டரிங்கில் ஒரு நியூமரிக்கல் ஆர்டரிங்காக இருக்கலாம், ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் வச்சு ஒரு ஆர்டரிங் பண்ணியிருப்போம் நம்ம. அந்த மாதிரி ஆர்டர்டு லிஸ்ட்டு எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பெஷல் ஆர்டரும் கிடையாது, அது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் இம்பார்ட்டன்ஸில் இருக்கிறது தான். இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்சைக்ளோபீடியா டிக்ஷனரியில் பார்க்குற மாதிரி ஒரு டேர்மு ஃபாலோட் பை த டிஸ்கிரிப்ஷன். இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆர்டர்ட் லிஸ்ட். இந்த காஃபி, டீ, கொக்கோ கோலா அப்படிங்கிறத நம்ம 1 2 3ன்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏபிசிங்கிற ஆல்ஃபபெட்ஸும் யூஸ் பண்ணலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸும் இருக்கலாம், இல்லைனா ஸ்மாலர் கேஸாக இருக்கலாம். இதே போல் ஆல்ஃபபெட்ஸுமே நம்ம ஸ்மாலர் கேஸில் போடலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்க்கு, இது சர்க்கிள், இது வந்து ஸ்கொயர். டெஃபினிஷன் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு டேர்மு, அதனோட டிஸ்கிரிப்ஷன், அடுத்த டேர்மு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி வர்றது வந்து டெஃபினிஷன் லிஸ்ட். ஆர்டர்டு லிஸ்ட் வந்து எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா இட்ஸ் அ நம்பர்டு லிஸ்ட்டு தான். நம்ம வந்து வி ஹாவ் டு யூஸ் இஸ் OL அண்ட் /OL எலிமெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் OL அண்ட் எண்ட்ஸ் வித் /OL. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் வி ஹாவ் டு யூஸ் இஸ் LI எலிமெண்ட். இப்போ பாருங்கள், OL அண்ட் /OL உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் நம்ம வந்து LIன்னு வச்சுருக்கோம். இது எல்லாமும் பேர்டு டேக்ஸ் தான். OLக்கு என் டேக் இருக்குது, அதே போல் LIக்கும் என் டேக் இருக்குது. இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது நம்பர்ஸ் தான் வரும். டிஃப்ரெண்ட் நம்பரிங் வேணும்னா வி ஹாவ் டு யூஸ் அ டைப் ஆட்ரிபியூட். இப்போ நம்ம எதுவுமே பண்ணலை, இல்லைனா 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் வில் பி த நம்பர்டு as 1 2 3. டைப் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்னா இந்த நம்பரிங் வில் பி ஃப்ரம் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் ஏன்னு கொடுத்தோம்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸ். கேபிட்டல் ஐ கொடுத்தோம்னா அப்பர் கேஸ் ரோமன் நம்பர்ஸு, இல்லைன்னா ஸ்மால் ஐ கொடுத்தோம்னா லோயர் கேஸ் ரோமன் நம்பர்ஸ். யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த ஸ்டார்டிங் வேல்யூ. எதுவுமே கொடுக்கலன்னா 1 2 3 ABCடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை எனக்கு 4th வேணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 4, த ஸ்டார்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. இப்போ கேபிட்டல் ஐ அப்படின்னா இப்போவும் நம்ம 4ன்னு கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 ரோமன் நியூமரல் 4லேருந்து ஆரம்பிக்கும். ஸ்மாலர் ஐ கொடுத்துருந்தோம்னா ரோமன் நியூமரல்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது, ஸ்மால் 4லேருந்து. ஏ கொடுத்துட்டு ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்தோம்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டி, ஸ்மால் டி. கேபிட்டல் ஏ கொடுத்தோம்னா ஸ்டார்ட்ஸ் வித் த கேபிட்டல் டி. யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை அ ரிவர்ஸ் ஆட்ரிபியூட். இந்த ரிவர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து பூலியன் தான். அப்படின்னா என்ன மீனிங்னா இதுக்கு ஒரு வேல்யூலாம் நம்ம கொடுக்க வேண்டாம். OL ரிவர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாவே போதும். எதுவுமே கொடுக்காமல் இருந்தோம்னா 1 2 3ன்னு வந்திருக்கும். இப்போ ரிவர்ஸ்ட்னு கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா 3 2 1 அப்படின்னு வந்திருக்கும். யூ கேன் ஆல்சோ கிவ் அ வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ என்னென்னா அந்த பர்டிகுலர் வேல்யூலேருந்து மாறுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு ஐட்டம் வந்து நம்ம வேல்யூ கொடுத்துட்டோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரீகால்குலேட் ஆகி வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், வேல்யூஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருந்தோன்னா இங்கே பாருங்கள் 6 7 8ன்னு வந்திருக்கு. இதே நம்ம ரிவர்ஸ்ன்னு கொடுத்து வேல்யூஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருந்தோம்னா இங்கே பாருங்கள் 6 5 4ன்னு இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் எனி காம்பினேஷன்ஸ். தென் வி கோ ஃபார் தன் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது வந்து புல்லட்ஸோடு தான் இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ULங்கிற எலிமெண்ட்டு, எண்ட்ஸ் வித் /UL. ஈச் லிஸ்ட் ஐட்டம் வந்து ஆஸ் யூஷுவல் LI தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா த அவுட்புட் வில் பி லைக் திஸ், புல்லட்ஸோடு வந்துடும். இதில் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை ஸ்கொயர், டிஸ்க்கு, சர்க்கிள். இப்போ ஸ்கொயர் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல புல்லட்ஸ் ஸ்கொயராக வருது, இது டிஸ்க்கு, இது வந்து சர்க்கிள். தென் வி கோ ஃபார் அ டெஃபினிஷன் லிஸ்ட். ஸோ ஒரு டிக்ஷனரி இல்லை என்சைக்ளோபீடியாவில் இருக்கிற மாதிரி சம் டேர்ம் ஃபாலோட் பை த டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் அ டெஃபினிஷன் லிஸ்ட். இந்த டேர்மை போட்டுட்டு அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனை கீழே கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி கொடுக்கும். க்ளாசரி, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், நேம் வேல்யூ லிஸ்ட் இதெல்லாம் போடுற மாதிரி இருந்தோம்னா யூ கேன் கோ ஃபார் அ டெஃபினிஷன் லிஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 விதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது. DLங்கிறது ஸ்டார்ட் ஆஃப் த லிஸ்ட், /DLங்கிறது எண்டு, டேர்ம் டினோட் பண்ணுறதுக்காக DT, அந்த டிஸ்கிரிப்ஷன் டினோட் பண்ணுறதுக்காக DD. ஸோ லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு DL எலிமெண்ட்டு, எண்ட் பண்ணுறதுக்கு /DL.
அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் டிடி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு டிடி. இந்த இடத்துல போல்டுலாம் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டிக்காக நம்ம கொடுத்துக்குறோம். நம்ம இப்போ இந்த இடத்துல போல்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. போல்டு கொடுத்தோம்னா எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேர்ம் இருக்குது, கூட அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இண்டென்ட் ஆகிருக்கு. அடுத்த டேர்ம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ யூ கேன் ஆல்சோ நெஸ்ட் த லிஸ்ட். அதாவது யூஎல்குள்ளே அன்ஆர்டர்டுக்குள்ளே ஆர்டர்ட் லிஸ்ட் கொடுக்கலாம், ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே யூஎல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம நெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎல் மட்டும்தான் நம்ம நெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ யூ கேன் நெஸ்ட் டு எனி லெவல் அண்ட் எனி டைப் ஆஃப் லிஸ்ட் கேன் பி நெஸ்டட். இப்போ நம்ம ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ஓஎல்ங்கிறது ஸ்டார்டிங் எலிமெண்ட்டு, /ஓஎல்ங்கிறது எண்டிங் எலிமெண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த டைப்பும் நம்ம கொடுக்கல. ஸோ டிஃபால்ட்டாக என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ லான்ச் இன் க்ரோம் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம டைப் மாற்றுறோம் அப்படின்னா டைப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கொடுக்குறோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், ஏபிசிடின்னு வந்திருக்கு. யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை ஸ்மால் ஐ ஆர் கேபிட்டல் ஐ. ஸ்மால் ஐ கொடுத்துருக்குறோம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், ஸ்மால் 1 2 3 4. ஹியர் ஆல்சோ ஐ கேன் ஸ்பெசிஃபை ஸ்டார்ட். ஸோ எதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 4th எலிமெண்ட் 4 5 6 7 வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இதை எடுத்துடலாம். யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சே 5. பார்த்திங்கன்னா 5லேருந்து வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வந்துடுது. 5 6 7 8 அப்படின்னு வந்திருக்கு. வி கேன் ஆல்சோ கிவ் ரிவர்ஸ்ட். பார்த்திங்கன்னா 5லேருந்து ஆரம்பித்து ரிவர்ஸில் 4 3 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 எதுவுமே டைப்பே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூமெரிக்கல் ஆர்டரில் வந்துடும். அதையும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 5 4 3 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதுவே நம்ம வந்து யூஎல்லாம் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இஸ் ஓஎல் டு யூஎல். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம யூஎல் கொடுத்துக்குறோம். அதே போல் இங்கே வந்து /யூஎல் கொடுத்துக்குறோம். நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், நம்மளுக்கு ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை டைப் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள். ஸோ யூ கேன் see the circle here. Then you can see the definition list. டெஃபினிஷன் லிஸ்ட்டில் முன்ன பார்த்த எக்ஸாம்பிள் தான். HTMLங்கிறது டேர்மு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். HTTPன்னு ஒரு டேர்மு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இங்கே நம்ம DLங்கிறது வந்து என்க்ளோசிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் டேக் எலிமெண்ட் இது, எண்டிங் எலிமெண்ட். தென் டேர்முக்கு DT யூஸ் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனுக்கு DD யூஸ் பண்ண போகிறோம். இதை லான்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நம்மளுக்கு இந்த HTML ஏன் போல்டாக வந்திருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வந்து B எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம போல்டு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதில் இவ்வளோ தான் இருக்குது. யூ கேன் ஆல்சோ நெஸ்ட் த லிஸ்ட். இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். யூஎல் அன்ஆர்டர்டில் நம்ம வந்து நிறைய இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம மறுபடியும் யூஎல்குள்ளே யூஎல் அப்படின்லாம் கொடுத்துருக்கு. இது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது எல்லாமும் அன்ஆர்டர்டு. உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம வேறு மாதிரி புல்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஆர்டர்டு அண்ட் அன்ஆர்டர்டு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். நம்ம இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா டாப் லெவலில் 1 2ன்னு இருக்குது. அதே போல் பாட்டம் மோஸ்ட் இன்னர் மோஸ்ட்டையும் நம்ம வந்து ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓஎல் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எல்லைன்னு வருது. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்ம மறுபடியும் அன்ஆர்டர்டில் ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே மறுபடியும் ஓஎல் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ யூ கேன் நெஸ்ட் எனி டைப் ஆஃப் லிஸ்ட் டு எனி ஆர்டர். எந்த டெப்த் வரைக்கும் நம்ம நெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம HTML லிஸ்ட்டு பார்த்தோம், 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். கீப் டியூன் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.